வாங்க நீ காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது தேவையான பொருளாக எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கடல மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஃபுட் கலர், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். அதில் ஒரு முட்டை சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்தும் போது மொறு மொறுன்னு கிடைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலா கூட குறைய எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கட்டும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டில் ஸ்கூல் லீவுங்கனால வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.